மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே என்னுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் இது உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. மீண்டும் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்குறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேங்க. முடிந்தவரை நான் குறை சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்கே குறிப்பிட விரும்புவதெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் அன்றைக்கு பேசுகிற போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய மூத்த உறுப்பினர் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார், நாங்கள் முதலமைச்சர் சொல்லும்போது நாங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம்னு. நீங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களுடைய தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது. ஒவ்வொரு தலையிலும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணி சொல்லி வெள்ளை வேறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. இதை யாரும் அவர் சொன்ன அர்த்தம் அன்னைக்கு அவைக்கு அவர் வரல. அது அவருடைய ப்ராப்ளம். அது அவைக்கு வராத பொழுது அவர் சொன்னார், மாண்புமிகு கொறடா சொன்னார், ஆதாரம் இருக்கா. நிதித்துறை அமைச்சர் பார்க்கும் பொழுது, அவர் கேட்கும் பொழுது, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு வரல, அவர் அதனாலதான் பதிவு பண்ண. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பண்ணாங்க, பாராளுமன்றத்திலே பதவி இருக்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி உறுதிமொழி எடுக்கல. அவரை பத்தி பேசிதான் உறுதிமொழி எடுத்தாங்க. பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்கள் ஆட்சியை நிலைநாட்டி, ஜனநாயகத்தை நிலைநாட்டி, நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகியும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ மக்கள் முன் தெரியுமா விட்டுருக்கார். அதை நாங்கள் பதிவு பண்றோம். ஏன் நீங்க ஏன் லைவ் இல்ல? 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு?
2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கொஞ்சம் சொல்லிட்டோம், ஒரு நிமிஷம். ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நேற்று மார்க்கெட்டில் ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்குறதில்ல, லைவை அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றத நான் என் மனைவி என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்த பயம் எல்லாம் போய் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர்ன்றத அவர் அந்த பெரியவர் சொன்னார். இது உண்மை சம்பவம். இதை நான் மாண்பு பேரவைத் தலைவர்களே, இவர்கிட்ட நான் அமைச்சர்கிட்ட காலையில் வந்த உடனே நான் இதை சொன்னேன். ஆனால் திடீர் என்று எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசினார். லைவை உண்மையாகவே தமிழ்நாடுல முதல்ல தைரியமாக எங்கள் தலைவர் தான் லைவ் அனுமதித்திருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது சூப்பர் சிங்கர் ஆகிவிட்டது எனக்கு இந்த சட்டசபை என்று சொல்வது கொஞ்சம் நீங்கள், ஏன்னா கருத்துக்களை சொல்லுகிற போது பாட்டு பாட விரும்புகின்றவர்கள் அந்த கருத்தை ஒட்டி பாடுவதில் எந்த தவறு இருப்பதாக தெரியவில்லை. அது சூப்பர் சிங்கர் என்கிற அந்த வார்த்தை அவசியமா என்று. இன்னொன்று, மாண்புமிகு உட்காருங்களேன், உட்காந்துக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது ஜோசியக்காரரை கேட்டு செய்கிறார் என்று கேட்கின்றீர்கள். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு வருகிறார், எவ்வளவு நேரம் பணிபுரிகிறார், எப்படி கோப்புகளை பார்க்கிறார் என்றாலும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் யாரை அவர் கன்சல்ட் செய்கிறார் என்றால், யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலால் முடிவெடுக்கிற திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, கோப்புகள் என்னிடம் தயாராக இருக்கிறது என்றால் அவருடைய ஆய்வில் இருக்கிறது என்று அர்த்தம். எந்த நேரத்தில் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் இன் கன்சல்டேஷன் வித் ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சரோடு கலந்து ஆலோசித்து முன்னாலே வைக்கிற கோப்புகளை முழுவதுமாக நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று தான் சொன்னாரே தவிர அதை எடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை ஒரு சவாலாக அதை உட்காருங்க பதில் சொல்ல நம்ம மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் உட்காருங்க. அதை ஒரு சேலஞ்சாக நீங்கள் ஒரு சவால் விடுப்பது போல் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம். பேரவைத் தலைவர், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனைகளும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. எல்லா துறைகளிலும் அந்தந்த துறையில எங்கெங்கெல்லாம் வயலேஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் விதிமீறல் இருக்கோ, அதுக்கான சட்டப்பூர்வம் நடக்கிற வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு தான் வருது. அதனால நாங்க ஏற்கனவே இந்த ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டி பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். ரொம்ப எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நீங்க அவள் கட்சியை சார்ந்த உட்காருங்க, அவங்க பேசுறாங்கல்ல எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்கிறது இதைத்தான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட்டு நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் திமுக ஆட்சியில் தான் முதன்முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த நீங்கள் லைவ் உட்காருங்க. நீங்கள் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி நேரத்தை எடுக்க முடியாத நிலைமை அரசு இருக்கு என்பதை நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஏற்கனவே நடக்கின்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியும். எத்தனை கேள்வி அனுப்பியிருக்கிறோம், எத்தனை பதில் வந்திருக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நேரத்திலும்
மாண்புமிகு உறுப்பினர்களை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாம் இங்கே கேள்விகளாக கேட்டு கூட பதில் பெற முடியுமா என்று பார்க்கின்ற முறை இங்கே கடைபிடித்து வருகின்றோம். எனவே கேள்விகளை பெறுவதில் கால தாமதம் இருந்தாலும் கூட இப்போது பதில் வரப்பெற்றிருக்க நேற்று முன்தினம் கூட அறிவித்திருக்கிறேன். 10 கேள்விகளுக்கு பதிலாக 5 கேள்விகளாக எடுத்துக்கொள்கிறோம் என்று நான் அறிவித்திருக்கிறேன். எனவே எடுக்கப்படவில்லை. நீங்க சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்றீங்க. அதை பத்தி நாங்கள் கவலைப்படல. நேரலை நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர் அப்போ இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இப்போ நீங்க எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்றீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இது குறித்து வெளியிலே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன உங்கள் தலைவை கட்டுப்படுறீங்களா? நீங்கள் பிடிக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு பேசுறீங்க? நீங்கள் ஏன் பேசுறீங்க? நீங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மீடியா வந்து இங்கே நீக்கப்பட்டதை வைத்து அவர்கள் சித்திரம் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி உரிமை குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கடிதம் கூட நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டும் இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும். யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இதை நீங்க பேரவைத் தலைவர் இல்ல மாண்பு பாருங்க கருத்து இல்ல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் வந்து சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க. இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட் இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கருத்து என்ன சொல்றாங்க? அத நீங்க சினிமா நடிப்பது போல பஞ்ச் டயலாக்னா எப்படி எழுந்திருக்காம இருப்பாங்க? அப்புறம் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க உள்ள இடத்துக்கு. நீங்க போங்க பதில் நீங்க போங்க. முதல்ல மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க. எல்லாம் அமருங்க. இருங்க. நீங்க அமருங்க. எல்லாம் அமருங்க. மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமைதியா இருங்க. வாய்ப்பு தரேன். உட்காருங்க. மாண்புமிகு எல்லாம் உட்காருங்க. நான் உங்களை தான் பேச அனுமதிக்க போறேன். உட்காருங்கன்னு சொல்றேன். உட்காருங்க. முடிங்க. நீங்க பேசி முடிக்கட்டும். நீங்க பதில் சொல்லலாம். உங்களுக்கு பதில் சொல்ல அனுமதிக்கிறேன். உட்காருங்க. பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர்கள் இந்த சினிமா போல பஞ்ச் டயலாக் என்பதெல்லாம் அவைக்குழு நீக்கப்படுகிறது. கருத்துக்கு பள்ளிக்கூடத்து அமைச்சர் பதில் சொல்லலாம். இப்போ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். என்னென்ன யார் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். நேரலை தரும். நான் உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய கேமரா டீம் இந்த எதிர்க்கட்சி வரிசை தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு ஏஞ்சி இங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. ரெண்டாவது,
மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவை பத்தி சொன்னார். உண்மைதான், அவங்க வந்து நேரலையை வந்து கடந்த ஆட்சியில மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு நடுநிலையோடு ஒரு கட்சி இரு கட்சி இல்லாமல் அனைத்து கட்சி உறுப்பினர்களினுடைய குரலும், இந்த குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய குரலும் பதிவாக வேண்டும் என்பதற்காக தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அதுல ஏதோ ஆளுங்கட்சி பேசுவதை மட்டும் நீங்க வந்து அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது போல ஒரு தோற்ற மயக்கத்தை நம்ம உருவாக்கிட கூடாது. யாரு எந்த கட்சியை சார்ந்தவர்கள் மரபு மீறி எந்த வார்த்தை சொன்னாலும் நீக்கக்கூடிய நடுநிலையான சபாநாயகர் இந்த மாமன்றத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இன்னொரு விஷயத்தை நினைவு கூற விரும்புறேன். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் சேம்பர்ல ஒரு முறை ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த நேரலைய அரசுக்கு சொந்தமான ஆல் இந்தியா ரேடியோலயே கொடுக்காம நிறுத்தி வைத்ததாகவும், நீங்க கொடுப்பீங்களான்னு வந்து மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் கிட்ட நான் இருக்கும்போது கேட்டாங்க. இதை குறித்து கலந்து ஆலோசித்து தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, வானொலியிலையும் நேரலை போட்டு குக்கிராமத்தில் இருக்கவங்கள கேட்கட்டும் முடிவெடுத்த சபாநாயகர் நீங்க. இந்த நேரத்தில் அதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். அதன் பிறகு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, அது வந்து ஒரு விஷயம் வந்து வந்தா கூட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உடனே தொலைபேசியில் அழைத்து அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட போறாரு அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். 2 வார்த்தை மட்டும் கோரிக்கை. அவர் எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமா விமர்சிக்கலாம். அதுல வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சி பேரை சொன்னாரு. அது பாட்டு பாடுவது இந்த மரபுக்கு புதுசு கிடையாது. விதவிதமாய் வித்தியாசமாய் பயங்கரமா பாட்டு பாடினவங்க தான் அந்த பக்கம் ஃபுல்லா உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் அந்த தனியார் நிகழ்ச்சியினுடைய பேரையும் நம்ம வந்து நீக்கிடலாம். இவரை தான் நியமிக்கணும், இவரை நியமிக்க கூடாது. இந்த தொழில் உயர்ந்தது, இந்த தொழில் தாழ்ந்ததுலாம் கிடையாது. இது இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்குமான ஒரு விஷயம் தான் நேர்மையான முறையில் பை மெரிட்ல போயிட்டே இருக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுகிற பொழுது அது வந்து ஏற்புடையதல்ல. அது மட்டும் கிடையாது, இந்த சினிமாவில் வரக்கூடிய அந்த பஞ்ச்டைல் அதை கூட நீங்க அவை குறிப்பில் நீக்கிட்டீங்க. அதை போன்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, அறிவுபூர்வமான சிந்தனைகளை அதை முன்வைத்து பேசினால் இந்த மாமன்றம் சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு எங்களுடைய அத்தனை பேரின் சார்பில் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த சபாநாயகர் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இந்த மாமன்றம் கிடைத்திருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர், நான் உங்க சார்பா பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நீக்கிட்டீங்க, ஆனா இப்ப இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது லைவ் கொடுப்பதை நாங்க எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்க நான் சொல்றேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் அது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அதான் உங்களுடைய கவனம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து வந்து, குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இறக்கில் இருந்தாலும், ஆதாரபூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பினை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. அதன்படி நான் நீக்குகிறேன். ஆனால் அதை எடுத்து பல்வேறு மீடியாக்களிலே வந்து வெளியிடுவார்கள். ஆனால் இப்போ எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற 1-2 செய்திகளில் அதை ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை உரிமை கொடுக்க நான் அனுப்ப இருக்கிறேன். இனி வருங்காலத்திலும் நீக்குவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த அவையினுடைய மாண்பை நான் காப்பாற்றியாக வேண்டும். நீக்காமல் பேச முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பதும் நல்லது. ஏன்னால் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் இருதரப்பினரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். போகிற போக்கிலே அள்ளி தெளித்து விட்டு போகிற இடமல்ல இது. அது வெளி அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய பேச்சும் அல்ல இங்கே இது. இங்கே பேசுகிற போது நம்முடைய அவனுடைய கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பி இந்த பொறுப்பை நம்ம ஒப்படைத்து இங்கே அனுப்பியிருக்கின்றார்களோ அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற விதத்தில் நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். அந்த வகையில் எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னது போல எல்லா பேச்சுக்களையும் நீக்குவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவைக்கு உதவாத, மக்களுக்கு பயன் தராத, நம்முடைய பண்பாட்டிற்கு உதவாத, இந்த அவையினுடைய மாண்பை குறைக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குவேன். பேசுகிற போது அந்த கண்ணியத்தை அனைத்து உறுப்பினர்களும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, 4 மானிய கோரிக்கைகள் மேலே இருக்கிறது, 2 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த விஷயத்தை இப்போது பேசிய
இப்போ இல்லை இப்போது பேசிய கருத்து இதோடு இப்போ வேண்டாம். இப்போ இல்லை இப்போ பேசின மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசின பேச்சை ஒட்டி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு எதாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வேறு பேசி முடிக்கிட்டு சொல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுருக்கமாக சொல்லுங்கள். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஆகவே இல்லாதவங்க கொடுக்கூட வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் மாண்புமிகு மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார் சொல்லிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்தது விடுறேன். நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் பணி செய்வது என்பது மிக அவசியமான ஒன்றுதான். அவர்களுக்கு கார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கார் வந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும், இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட எல்லாம் கார் இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு, இப்ப எங்க கட்சியிலேயே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் கேட்பேன். நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த நிலைப்பாடு அதை நீங்க சொல்லுங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் இதை அரசியல் செய்வதற்காக கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்லேருந்து சொல்வது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானால பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்கள் முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்கள் அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்லை, எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் சிறுபான்மையும் கொஞ்சம் விடுங்க. மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர். அவர்களே, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு தரப்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படி தான் இருந்தது. அப்போல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதாக பண்ணுது. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு என்னன்னா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் அனௌன்ஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஆமாம். இப்போ நாங்கள் சொல்கிறோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் எல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். எங்கள் கட்சி தலைவர் சொல்கிறார், ஏற்கனவே வந்து அரசாங்கம் கடன்பட்டு இருக்கிறது, விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யலை, இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு கார் வேணாம் அப்படின்னு எங்களை அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் திமுக சார்பாக இருக்கிற 59 உறுப்பினர் தான் நாங்கள் எங்களுக்கு வேணான்னு சொல்கிற மொழிய, அந்த பத்திரம் வேணாம் நீங்க வாங்காத அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்களுடைய துணைத்தலைவர் அதான் சொன்னார். அதை புரிஞ்சிக்காம அரசியல் பண்றீங்க இதுல என்ன அரசியல் இருக்குது? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப 59 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்காங்க, கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர்கள் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது. நீ நானும் பார்த்துல அது புரோட்டோகால். அது அந்த புரோட்டோகால் பரம் அரசாங்கம் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அரசாங்கமே கொடுத்துட்டால் குறை சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் தவறு. அதனால புரிஞ்சுன்னு பேசுங்க. ரெண்டாவது, நாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க கஞ்சாடை காட்டினால காட்டினாவே நாங்க ஒத்துழைக்கிறோம். ஆனா சட்டமன்றம் பெரும்பான்மையாக பிரச்சனைக்கு யாரு ஆளாகிறாங்க? அந்த பகுதியில் இருக்கிற தான் பிரச்சனை எழுப்பி உங்களுக்கு ஒத்துழைக்கல. உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார், சேர்மனுக்கெல்லாம் தலைவர் கலைஞர் கார் கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினருடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சியிலே தலைவராக இருக்கிறவருடைய பணி வேறு. அவங்க நேரடியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பார்க்க வேண்டும். கொஞ்சம் தயவு செய்து சொல்றேங்க, கொஞ்சம் கேளு தம்பி. உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொஞ்சம் இருங்க. காரு எங்களுக்கு வேணான்னு சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க. கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒரு உள்ளாட்சி துறையில சேர்மனா இருக்கிறவரு, 30 பஞ்சாயத்தை பார்க்கிறவரு,
30 பஞ்சாயத்தை நிர்வாகத்தை பார்க்குறவர் சார். செக் பவர் உங்களுக்கு இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? உள்ளாட்சி பிரதி தலைவருக்கு செக் பவர் உண்டு. எனவே நீங்க உள்ளாட்சி தலைவர் அது கொடுக்குறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் கேட்டாரு சட்டமன்ற உறுப்பினருக்கு செக் பவர் இருக்கான்னு அப்படின்னு. செக் பவர் இல்லை, ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல எம்எல்ஏவை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. மழை வரும்போது வரல, எங்க குறைய கேட்க வரல, ஏன் தொகுதியிலேயே அது இருந்துச்சு, எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லைன்னு. அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது எங்களை பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்தோடைய இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, இப்ப 7 வார்டு இருக்கு என் தொகுதியிலனா, 7 வார்டு நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது. அப்ப இது ஆடம்பரம் கிடையாது. இது அரசியல் ரீதியா நம்ம அமைச்சருக்கு எப்படி மூத்த உறுப்பினர் சொன்னாரோ அது அரசே கொடுத்திருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஆடம்பரம் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்க வேண்டும், இதுதான் முக்கிய கோரிக்கை. சந்திக்கும் போதுதான் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள போய், இப்ப நீங்க உள்ளாட்சி துறையெல்லாம் ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அந்த அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தெருவா செய்யணும். அதுக்குதான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரும் அப்ளை பண்ண போறது இல்லை. ஆனா ஒரு முதலமைச்சருடைய அறிவிப்பு பொதுவான அறிவிப்பா தான் இருக்க முடியும். இதுதான் ஒரு அரசுடைய புரோட்டோகால். எங்களுடைய அரசினுடைய முதலமைச்சருடைய நோக்கம் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இதே சட்டமன்றத்தில் ஏழ்மையா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து வரும்போது பஸ்ல தான் வந்துட்டு போறாரு. என்ன பிரச்சனை? பேசாதீங்க. திமுக காலையில இருந்து என்ன பிரச்சனை தெரியலையே. நீங்க பேசுங்க. எதிர்கட்சி தலைவர் ஒருவர் பதில பதிவு பண்ணா நாங்க அது பதிவு பண்றோம். அப்ப விசிகேல இருந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு. அவருடைய குரல் யார் யாரெல்லாம் பஸ்ல வராங்க, யார் யாரெல்லாம் ட்ரெயின்ல வராங்க, அவருடைய குரலா இருந்துச்சு. அப்ப முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்லை. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்துல யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். இந்த புரோட்டோகால்ல அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்ற வீடு கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு
நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்துல கார் இல்லன்னு சொல்லலாம், வீடு இல்லன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில் சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டும் இல்ல, எல்லா கட்சியும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு அறிவு பெறும் பொழுது இந்த கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியோடைய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வராது. முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு, ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு. இது எல்லா கட்சியோட நிலைப்பாடு அப்படிதான். ஆனா அறிவிப்பு தனி செயலாளர்ங்கிற அறிவிப்பு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம், காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை, மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். மாண்புமிகு யார் பேச, 2 பேர். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க. எனவே அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும். நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. இப்ப நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். கார் வேணான்னு சொல்றேன், அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே, நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன் கேஸ. ஏங்க உண்மைதானே சொல்றேன், உண்மை. தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கேன். அவரு நீங்க வீட்டில் வந்து காரு வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர நீங்க வந்து 4 வீடு வச்சிருக்க, 3 வீடு வச்சிருக்கேன்னா தெரியுமா, அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார், ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டில் இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுதான் நாங்க சொல்றோம். அவர் பேசி முடிக்கட்டும். இதுதான் நாங்க சொல்றோம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அரசியல் ரீதியா மாத்துற மாதிரி வார்த்தைகள் இருக்கு. அதாவது நான் பேசி முடிச்சிடுறேன். அவரு அரசினுடைய நிதி சுமையை கருதி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது அது ஏதோ நாங்க ஏதோ அரசினுடைய நிதி சுமை எங்களுக்கு தெரியாத மாதிரியும், இதை வந்து ஏதோ ஒரு வசதி வாய்ப்புக்காக செஞ்சு கொடுக்கிற மாதிரியும், இது ஒரு ஆடம்பரம் மாதிரியும் சில வார்த்தைகள் வருது. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். அமைச்சர்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ, ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு காரும் 4 தனிச் செயலாளர்களும் ஒரு பங்களாவும் ஒரு உரிமை இருக்கிறதோ, அதை நாங்க வந்து எதுவுமே தவறுன்னு சொல்லல. அந்த இடத்துல தான் மக்களை சந்திக்க முடியும். தனிப்பட்ட வீடோட ஒரு பங்களா கொடுக்கறதுன்னா மக்கள் ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் வரும்போது நம்ம மக்களை சந்திக்கிறோம். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதுக்கு தான் நாங்க பதிவு பண்றோம். இது ஆடம்பரம் அல்ல, இது